தமிழன் செய்திகள். கோவையில் கல்லறை திருநாளையொட்டி கோவையில் உள்ள கல்லறை தோட்டத்தில் முன்னோர்களின் நினைவு கூறும் வகையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்று வருகிறது. கோவை திருச்சி சாலையில் உள்ள சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்தில் ஆயர் திரு அருள் திரு ஜே விக்னேஷ் மார்க்கஸ் ஜெபத்துடன் கல்லறை திருநாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதில் கிறிஸ்தவ மக்கள் பலரும் தங்களது குடும்பத்தினர்களுடன் முன்னோர்களின் கல்லறையை சீரமைத்து அலங்கரித்து மலர் தூவி மெழுகுவத்தி ஏற்றி வைத்து பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பகுதியில் திமுக 50,000 மாவட்ட கவுன்சிலர் சிவக்குமார் திமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமிரி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட திமுக கட்சியை சேர்ந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 50,000 மாவட்ட கவுன்சிலர் சிவக்குமார் திமுக விளைவில் இருந்து விலகி தன் ஆதரவாளர்களை சுமார் 200 பேருக்கும் மேற்பட்டோருடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் அக்கட்சியினர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் முன்னிலையில் இணைந்தனர். இதையடுத்து கட்சியில் இணைத்துக் கொண்ட அனைவருக்கும் தாவேக சார்பில் அக்கட்சி துண்டு மற்றும் சால்வை அணிவித்து கட்சிக்கு வரவேற்றனர். கிருஷ்ணகிரியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் பேரன் மறைவிற்கு சௌமியா அன்புமணி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். கிருஷ்ணகிரியில் முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் PKP முனுசாமி கவுண்டரும் பேரனும் PKP எம் பூஜா ராஜா வர்மா அவர்களின் மகனுமான தொழிலதிபர் பிருத்திவிராஜ் வர்மா உடல்நலைக்குறைவால் உயிரிழந்துள்ளார். இவருக்கு முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் கிருஷ்ணகிரியில் உள்ள அவரின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிருத்திவிராஜின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அப்போது பாமக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர் உட்பட பலர் உடன் இருந்தனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள முனீஸ்வரர் நகரில் நடைபெற்ற மாபெரும் கன்றுவிடும் விழாவில் 250 கன்றுகள் பங்கேற்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் வரப்பம் அருகில் உள்ள முனீஸ்வரர் நகரில் 1ஆம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது. இந்த கன்றுவிடும் விழாவில் பர்கூர், வேப்பனஹள்ளி, காவேரிப்பட்டினம், ஜெகதேவி, கப்பல்பாடி, ராயக்கோட்டை, தர்மபுரி, மல்லப்பாடி, ஓசூர், வாணியம்பாடி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ஆந்திர மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 250 கன்றுகள் பங்கேற்றிருந்தன. இதில் 100 மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் 66,666 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 50,550 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 40,444 ரூபாயும் வழங்கப்பட்டது. குமாரபாளையத்தில் செயல்படும் தனியார் கல்லூரி உணவு விடுதியில் உணவு சாப்பிட்ட மாணவ மாணவிகள் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்பட்டு பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் உயிரிழந்ததாக தவறான பதிவுகளை இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்த திருச்சியை சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் செயல்படும் தனியார் கல்வி நிறுவனத்தில் கடந்த 27ஆம் தேதி உணவு சாப்பிட்ட 128 மாணவ மாணவிகள் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி எடுத்தனர். இவர்களை தனியார் கல்வி வளாகத்தில் உள்ள மருத்துவமனையில் மற்றும் குமாரபாளையம் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று நலமுடன் வீடு திரும்பினர். இந்நிலையில் கார்த்திக் மாரக் பர்சனல் என்ற இன்ஸ்டாகிராம் மூலம் தனியார் கல்வி நிறுவனத்தில் சில குழந்தைகள் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக இணையதளத்தில் தவறாக பதிவு செய்தது குறித்து குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் சங்கீதா அவர்களிடம் மனு வழங்கப்பட்டது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் திருச்சி தண்ணூர் பகுதியை சேர்ந்த கார்த்திக்குமார் என்கிற இளைஞரை கைது செய்தனர். நாமக்கலில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சேந்தமங்கலம் அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வுகளை மேற்கொண்டனர். நாமக்கலில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்று சேந்தமங்கலம் அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது சிகிச்சை பெற்று வரும் பயனாளிகளிடம் மருத்துவமனையின் சிகிச்சை முறைகள் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் குறித்து கேட்டறிந்தனர். மேலும் கழிவறை, சமையல்கூடம், ஆய்வுக்கூடம், மருத்துவர்கள் அறை, செவிலியர்கள் அறை மற்றும் பிற பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோட்டில் உள்ள பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் 50 படுக்கைகளுடன் கூடிய புதிய சித்த மருத்துவமனை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோட்டில் உள்ள பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் 50 படுக்கைகளுடன் கூடிய புதிய சித்த மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் கலெக்டர் துர்காமூர்த்தி தலைமை வகித்தார். மேலும் இதில் தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவமனையை திறந்து வைத்தார். இந்நிலையில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் ராஜேஷ்குமார், MP, MLA ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தாப்பழூர் கடை வீதியில் அதிமுகவின் 54வது துவக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தாப்பழூர் கடை வீதியில் அதிமுகவின் 54வது துவக்க விழா பொதுக்கூட்டம் ஒன்றிய செயலாளர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரியலூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை S. ராஜேந்திரன் சிறப்புரையாற்றி பேசும்போது,
திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்றும், மேலும் தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி அமைவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்றார். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கழக கொள்கை பரப்பு செயலாளர் திரைப்பட நடிகை கௌதமி சிறப்புரையாற்றி பேசும்போது, கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல நல்ல திட்டங்களை திமுக முதல்வர் ஸ்டாலின் கிடப்பில் போட்டு வருகிறார் என்றும், மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றும் பேசினார். சென்னை தெற்கு மாவட்டம் புனித தோமையார் மலை தெற்கு ஒன்றியம் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தெற்கு மாவட்டம் புனித தோமையார் மலை தெற்கு ஒன்றியம் சார்பாக BLA2 BDGO பாகம் அவர்கள் ஆகியோருக்கான ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் கோவிலம்பாக்கம் ஜி வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சந்திரபாபு ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் MLA பேசும்போது, நம் ஒற்றுமையாக கழக தோழர்கள் ஒன்றிணைந்து நம் கட்சிக்காக உழைத்தால் நாம் மீண்டும் மகத்தான வெற்றிகளை பெறுவோம் என்று கூறினார். ரிஷிவந்தியம் அரசு கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்களுக்கு கல்வி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2022ஆம் ஆண்டு பயின்ற 150க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மதிப்பெண் பட்டியல் உள்ளிட்ட கல்வி சான்றிதழ்கள் நிர்வாக காரணங்களால் வேலூர், திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் இருந்து வழங்கப்படவில்லை. இதனால் மாணவர்கள் கடும் அவதிப்பட்டனர். இந்நிலையில் அங்கு பயின்ற முன்னாள் மாணவர்கள் ரிஷிவந்தியம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனிடம் இதுகுறித்து வாட்ஸ்அப் மூலமாக கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் MLA வசந்தம் கார்த்திகேயன் கல்லூரிக்கு உடனடியாக நேரில் வந்து கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர்களிடம் சான்றிதழ் வழங்கப்படாது ஏன் என்று கோரினார். மேலும் உடனடியாக மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் ஏவாவேலு, உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆகியோரிடம் இந்த தகவலை தெரிவித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இதனால் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் இருந்து மாணவர்களின் அனைத்து கல்வி சான்றிதழ்களும் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர்கள் வரவழைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றது. இதனால் மாணவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் சிங்கர் கோவில் இந்த தெருவில் எழுந்தருளி அருள்வாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி ஸ்ரீரங்கம் சிங்கர் கோவில் தெருவில் எழுந்தருளி அருள்வாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் அதனுடன் உள்ள பரிவார தெய்வங்களுக்கும் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக ஏற்பாடுகளை கோவில் மருளாளி திருநங்கை அபர்ணா தலைமையில் அதன் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மதுரை மாநகர் விளாச்சேரியில் மாமன்னர் மருது பாண்டியர்களின் 224ஆம் ஆண்டு வீரவணக்க நாள் விழாவினை முன்னிட்டு 250க்கும் மேற்பட்ட பால்குடங்கள் எடுக்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மாநகர் விளாச்சேரியில் மாமன்னர் மருது பாண்டியர்களின் 224ஆம் ஆண்டு வீரவணக்க நாள், பூலித்தேவரின் 310ஆம் ஆண்டு ஜெயந்தி, முத்துராமலிங்க தேவரின் 118ஆம் ஆண்டு ஜெயந்தி என முப்பெரும் விழாவினை முன்னிட்டு 250க்கும் மேற்பட்ட பால்குடங்கள் எடுக்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவினை திரு கண்ணன் அகில இந்திய மருது பாண்டியர் பேரவை நிறுவனர் தலைவர் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். இந்நிகழ்வில் திரு விஜயகுமார், அனைத்து முக்குளத்தோர் கூட்டமைப்பு தலைவர் திரு வேலுச்சாமி, மாநில தலைமை கழக செயலாளர், அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் அவர்களும் விழாவினை தொடங்கி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் சகல ஆத்மாக்கள் தினத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் சகல ஆத்மாக்கள் தினத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதேபோல் கல்லறை தோட்டங்களிலும் சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் தூத்துக்குடி அருகே உள்ள ஆரோக்கியபுரத்தில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் கல்லறை தோட்டத்தில் தாளாமுத்து நகர் பங்கு தந்தை அனைத்து கல்லறைகளையும் ஜபம் செய்து புனித நீர் தெளித்து ஆசிர்வதித்தார். இதில் திரளான இறைமக்கள் கலந்து கொண்டனர். கோவை விமான நிலையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டியளித்தார். சென்னை செல்வதற்காக கோவை விமான நிலையம் வந்தடைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து நான் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன் என்றும், மேலும் திமுகவில் மட்டும் குடும்ப அரசியல் இல்லை, இங்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி, மைத்துனர் மாப்பிள்ளை போன்றவர்கள் தலையெடுத்து வருவது நாடு அறிந்த உண்மை எனவும், மேலும் தன்னால் முடியாததை முடியும் என்று சொல்லி தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு பிறரையும் ஏமாற்றக்கூடாது என தெரிவித்தார். ஜெயங்கொண்டம் அருகே லாரி மீது மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் பலியாகினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த தாப்படூர் அருகே காரைக்குறிச்சி பகுதியில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஜல்லி ஏற்றி வந்த டாரஸ் லாரி வளைவில் திரும்பும் போது தாமப்பேட்டையில் இருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற இருசக்கர வாகனம் டாரஸ் லாரி மீது மோதியதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த மகேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
இதில் சிவா என்பவர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய நிலையில் அங்கிருந்தவர்கள் சிவாவை மீட்டு 108 ஆம்புலன்ஸின் மூலம் ஜெயங்கொண்டம் அரசு தலைமை பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் தி கேம்ஃபோர்ட் சர்வதேச பள்ளியின் 16வது ஆண்டு விழா மற்றும் நிறுவன தின விழா நடைபெற்றது. கோவை மணியகாரம் பாளையம் பகுதியில் உள்ள தி கேம்ஃபோர்ட் சர்வதேச பள்ளியில் 16வது பள்ளி ஆண்டு விழா மற்றும் நிறுவன தின விழா பள்ளியின் தலைவர் அருள் ரமேஷ், தாளாளர் பூங்கோதை அருள் ரமேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பள்ளி முதல்வர் பூனம் சியால் பள்ளியின் ஆண்டு அறிக்கையை வாசித்து அனைவரையும் வரவேற்றார். விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநரும் DRDO ஸ்பெக் அமைப்பின் இயக்குநருமான டாக்டர் மாணிக்க வாசகம் கலந்து கொண்டு மாணவர்களிடையே பேசினார். அப்பொழுது பேசிய அவர், இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற தலைவர்களால் நடத்தப்பட்ட உச்சி மாநாட்டில் குளோபல் லீடர்ஸ் எஜுகேஷன் சமிட் இந்தியாவிலேயே சிறந்த பள்ளியாக தி கேம்ஃபோர்ட் சர்வதேச பள்ளி அங்கீகரிக்கப்பட்டதற்காக பள்ளி நிர்வாகத்தை பாராட்டுவதாக தெரிவித்தார். வலிமை சேவை அமைப்பு சார்பாக மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. வலிமை சேவை அமைப்பு சார்பாக 50வது இரத்த தான முகாம் தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு வலிமை சேவை அமைப்பு தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார். செயலாளர் சம்பத்குமார், பொருளாளர் வேணுகோபால் முன்னிலை வகித்தார். சரண் மருத்துவமனை மருத்துவர் சரவணன் தமது மருத்துவமனை குழுவினர்களுடன் அனைத்து மருத்துவ உதவிகளையும் ஏற்பாடு செய்திருந்தார். இதில் 40 யூனிட் இரத்த அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கோவையில் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து தப்பி ஓடிய 3 பேரை பீளமேடு காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவை சித்ரா சர்வதேச விமான நிலையம் பின்புறம் உள்ள காலியிடத்தில் நேற்று இரவு 11 மணி அளவில் வினீத் என்பவருடன் கல்லூரி மாணவி காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது அந்த வழியாக வந்த 3 பேர் இளைஞர் வினீத்தை தாக்கிவிட்டு அந்த மாணவியை தூக்கி சென்று பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி ஓடினர். இதில் படுகாயமடைந்த வினீத் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். தகவலை அடுத்து அங்கு உடனடியாக சென்ற காவல்துறையினர் மாணவியை நிவாரண நிலையில் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து தப்பி ஓடிய 3 பேரையும் பீளமேடும் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். களியக்காவிளை பேரூராட்சிக்கு உட்பட்ட மேக்கோடு சாலை மண்ணரிப்பு ஏற்பட்டு போக்குவரத்து இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. களியக்காவிளை பேரூராட்சிக்கு உட்பட்ட மேக்கோடு சாலை மண்ணரிப்பு ஏற்பட்டு பக்கவாட்டு பகுதிகள் இடிந்து போக்குவரத்துக்கு இயலாத நிலையில் உள்ளது. மேலும் சாலையின் இருபக்கமும் புல் புதர்கள் நிறைந்து காணப்படுகிறது. இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மைக்கேல் குமார் தமிழன் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், இந்த ஆபத்தான நிலையில் உள்ள சாலையை போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் என்று, இல்லை என்றால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் கூறினார். திருவண்ணாமலையில் ஸ்ரீ நாகம்மாள் திருக்கோவில் புனர்வர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியா ஸ்ரீ துர்கை சன்னதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகம்மாள் திருக்கோவிலில் புனர்வர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக கோவில் நிர்வாகி வரதன் குடும்பத்தினர் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் MLA சூதி சரவணன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மரியாதை செய்து கலசங்கள் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். சென்னை இந்திய பச்சை புரட்சியின் தந்தை மாறும் பாரத ரத்னா விருது வழங்கும் பேராசிரியர் MS சுவாமிநாதன் பற்றி பிரியம்பதா ஜெயக்குமார் எழுதிய த மேன் ஹூ ஃபெட் இந்தியா என்ற புத்தகத்தின் வெளியீட்டு விழா தனியார் விடுதியில் நடைபெற்றது. சென்னை இந்திய பச்சை புரட்சியின் தந்தை மற்றும் பாரத ரத்னா விருது பெற்ற பேராசிரியர் MS சுவாமிநாதன் பற்றி பிரியம்பதா ஜெயக்குமார் எழுதிய த மேன் ஹூ ஃபெட் இந்தியா என்ற புத்தகத்தின் வெளியீட்டு விழா தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்நிலையில் ஹார்பர் காலின்ஸ் இந்திய வெளியிட்டுள்ள இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் முக்கிய விருந்தினராக மக்கள் நீதி மய்யம் தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கமலஹாசன் மற்றும் தமிழ்நாடு தகவலை தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் டாக்டர் பழனிவேல் தியாகராஜன், எழுத்தாளர் பிரியம்பதா ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டார். தென்னிந்திய திருசபை புனித ஜார்ஜ் கதீட்ரல் பேராலயம் புனரமைக்கப்பட்டது. சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள CSI கிறித்தவ பேராலயம் செயின்ட் ஜார்ஜ் கதீட்ரல் பேராலயம் சென்னையில் உள்ள கிறித்தவ மதத்தினர் கடந்த பல ஆண்டுகளாக வழிபட்டு வரும் இந்த ஆலயம் 1816ஆம் ஆண்டு பொதுமக்கள் வழிபாட்டுக்காக கட்டப்பட்டது. அதன் பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது 8 மாதங்களாக விரிவான பழுதுபார்ப்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொண்டது. பின்னர் மீண்டும் அதன் கட்டிடக்கலைகளுக்கு கூடுதலாக அழகு சேர்க்கும் வகையில் புனரமைக்கப்பட்டு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட ஆலயத்தின் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சியானது மெட்ராஸ் மறைமாவட்டத்தில் பேராயர் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் தி. ராம் ஆற்காடு நவாப் இளவரசர் கலந்து கொண்டனர்.
செஞ்சிறகுகள் உதவும் சங்கத்தின் தலைவர் தினேஷ் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பலமுறை புகார் மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் தாரமங்கலத்தில் உள்ள 22வது வார்டில் கழிவுநீர் சாக்கடை வசதி இல்லாததால் மக்கள் குடியிருக்கும் பகுதிகளில் கழிவுநீர்கள் வீட்டின் அருகே கொட்டை போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்களுக்கு துர்நாற்றம் வீசி தொற்று நோய்கள் அதிகரிக்கும் காய்ச்சல் ஏற்பட்டு பொதுமக்கள் பெருமளவில் பாதிப்பு ஏற்படுகிறது என்றும் இதுகுறித்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலதாமதம் படுத்தி வருகிறார்கள் என்றும் எனவே உடனடியாக முதல் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டு எங்கள் பகுதியில் உள்ள கழிவுநீர்களை அகற்றி பொதுமக்கள் நோய் இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வாழ வழிவகை செய்யுமாறும் மனு அளித்துள்ளனர். கரூர் சிபிஐ அலுவலகத்தில் 3வது நாளாக வேலுசாமிபுரம் பகுதியை சேர்ந்த நகை அழகு கடை, எலக்ட்ரிக் ஷாப், பேக்கரி, தனியார் சேவை மையம், மருந்து கடை உரிமையாளர்கள் என 7 பேர் ஆஜராகியுள்ளனர். கரூர் வேலுசாமிபுரத்தில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சாட்சிகளிடம் விசாரணை நடத்துவதற்காக 100க்கும் மேற்பட்டோருக்கு சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். இதனையடுத்து கரூர் சுற்றுலா மாளிகையில் தங்கியிருக்கும் சிபிஐ அதிகாரிகள் முன்பு இதுவரை சம்மன் பெற்ற 15 பேருக்கு மேற்பட்டோர் ஆஜராகியிருந்தனர். திருநெல்வேலி டவுன் பகுதியில் உள்ள பெரும்பாலான இளைஞர்கள் மணமகள் மன்றம் சாராயக்கடை மூலமாய் பெருங்குடிக்காரர்களாய் மாறி வரும் அபாயம் ஏற்பட்டு வருகிறது. திருநெல்வேலி டவுன் பகுதி மக்களின் நலன் கருதி மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்து வரும் பகுதியில் இயங்கி வரும் மணமகள் மன்றத்திற்காக தமிழக அரசு சார்பில் கொடுக்கப்பட்டுள்ள அனுமதியை ரத்து செய்து மக்கள் நடமாட்டம் இல்லாத வேறு இடத்திற்கு மாற்றம் செய்து திருநெல்வேலி டவுன் பகுதி இளைஞர்களின் வாழ்வு நலம் பெற நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்றும் மேலும் தமிழக அரசினையும் நெல்லை மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழ்நாடு தேவேந்திர குரலால் வேளாளர் உறவின் மூலம் இவர்கள் சார்பிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிறப்பு தீவிர திருத்தம் வாக்குச்சாவடி நிலைய முகவர்களுக்கு பயிற்சி கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி க. சிவசுந்தரவள்ளி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிறப்பு தீவிர திருத்தம் வாக்குச்சாவடி நிலைய முகவர்களுக்கு பயிற்சி கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி க. சிவசுந்தரவள்ளி IAS அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் 12 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பொறுப்பாளர்கள், தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் திரு வரதராஜன், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், நகராட்சி ஆணையாளர் திருமதி சாந்தி, திருப்பத்தூர் வட்டாட்சியர் நவநீதம், தேர்தல் பிரிவு தனி வட்டாட்சியர் வேணுகோபால் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் அருகே விவசாய நிலங்களுக்கு அருகில் கிரஷர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கவுள்பாளையம் கிராம மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்பு ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பெரம்பலூரை அடுத்த கவுண்டம்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட கிரஷர்கள் அமைந்துள்ளது. இந்நிலையில் கவுள்பாளையம் அடுத்த செங்குளம் வெள்ளைக்கு உட்பட்ட பகுதியில் தனிநபரின் விவசாய நிலத்தில் கிரஷர் அமைக்கப் போவதாக வெளியான தகவலை அடுத்து கவுள்பாளையம் கிராம மக்கள் விவசாய நிலத்திற்கு நடுவில் கிரஷர் அமைத்தால் விவசாய நிலம் வீணாகும், நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும், சுவாசிக்கும் காற்றும் மாசடைந்து பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நாம் தமிழர் கட்சியினர்களுடன் வந்து மனு அளித்தனர். கோவை ராமநாதபுரம் சில்க் வில்லேஜ் கைத்தறி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனத்தில் மத்திய அரசின் சேலம் நெசவாளர்கள் சேவை மையம் சார்பில் சம்ரத் 2வது பேட்ச் துவக்க விழா இன்று நடைபெற்றது. கோவை ராமநாதபுரம் சில்க் வில்லேஜ் கைத்தறி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனத்தில் மத்திய அரசின் சேலம் நெசவாளர்கள் சேவை மையம் சார்பில் சம்ரத் 2வது பேட்ச் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் மத்திய அரசு சேலம் நெசவாளர்கள் சேவை மைய துணை இயக்குநர் கார்த்திகேயன், கோவை சர்தார் வல்லபாய் படேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி இயக்குநர் டாக்டர் அள்ளிராணி, ஆரவாரம்பாளையம் சர்வோதயா சங்க செயலாளர் சிவக்குமார் ஜவுளி மற்றும் ஆடை தொழிலமைப்பு அறிவுடையார் ஜவுளித்துறை திறன் தலைவர் பெரியசுவாமி, ஈரோடு ஹைட்ரோ பன்சர் ஆலோசகர் பொன்னுசாமி, சில்க் வில்லேஜ் நிறுவனர் கைத்தறி முருகேசன், சில்க் வில்லேஜ் நிர்வாக அதிகாரிகள் பழனிவேல், ராஜாராம், முருகானந்தம் மற்றும் சில்க் வில்லேஜ் நிறுவனத்தின் ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 45 நாட்கள் பயிற்சியில் கைத்தறி, ஜாக்கெட் டிசைன்கள், மேட் ஃபிஷிங் உள்ளிட்ட வகுப்பறைகள் நடைபெறவுள்ளது. வேலூர் காட்பாடி சன்பீம் பள்ளிகளின் பவள விழாவினை நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் தொடங்கி வைத்தார். வேலூர் காட்பாடியில் சன்பீம் பள்ளிகளின் தலைவர் ஹரிகோபாலன் தலைமையில் சன்பீம் பள்ளிகளின் பவள விழா தொடக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஐகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பங்கேற்று பவள விழா சின்னத்தை அறிமுகம் செய்து ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கால்பந்து மைதானத்தை திறந்து வைத்து 15,000 சதுர அடியில் கட்டப்பட்டுள்ள உள் விளையாட்டரங்கத்திற்கு குடியாத்தம் நகரில் கட்டப்பட்டுள்ள CBSE பள்ளிகளுக்கான கட்டிடங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார்.
விழாவிற்கு பள்ளி தாளர் தங்க பிரகாஷ் முன்னிலை வகித்தார். மாணவி செசில்டா அனைவரையும் வரவேற்றார். இதில் துணைத் தலைவர் டாக்டர் ஜார்ஜ் அரவிந்த் உட்பட ஆசிரியர்கள், மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக பலர் கலந்து கொண்டனர். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் அவரது ஆண் நபரின் கார் மீட்கப்பட்டு பீலமேடு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. கோவையில் தனியார் கல்லூரியில் முதுகலை முதலாம் ஆண்டு படித்து வரும் கல்லூரி மாணவி நேற்று இரவு விமான நிலையம் பின்புறம் உள்ள காலியிடத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது 3 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமையுள்ளார். இந்நிலையில் அந்த 3 பேரும் கொண்ட கும்பலால் ஆண் நண்பரின் காரையும் தாக்கியுள்ளனர். தற்போது அந்த காரை மீட்டு போலீசார் பீலமேடு காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை தனியார் மண்டபத்தில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட பிரதிநிதி ஆர் மாரி தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சி தனியார் மண்டபத்தில் மாவட்ட பிரதிநிதி ஆர் மாரி தலைமையில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம், முன்னாள் எம்எல்ஏவும் ஒன்றிய செயலாளருமான கே பழனி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி வைத்தனர். இதில் படப்பை அம்மா பேரவை செயலாளர் ராஜேந்திரன், மோகன்ராஜ், குப்புசாமி, ராஜா, கமலக்கண்ணன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் வெங்காடு உலகநாதன் தாயார் முருகம்மாள் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் மற்றும் தையல் மிஷின், மிதிவண்டி, வேட்டி, புடவை போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காஞ்சி மாவட்ட பிரதிநிதி வெங்காடு உலகநாதன் அவர்களின் தாயார் முருகம்மாளின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு அவரது திருவுருவப்படத்திற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம், பெரும் ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் எம்எல்ஏ கே பழனிசாமி, வாலாஜாபாத் பாகணேசன் ஆகியோர் முருகம்மாளின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அன்னதானத்தை வழங்கினார். இதில் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளை உலகநாதன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். சேலத்தில் 5ஆம் வகுப்பு வரை விளையாட்டில் வெற்றி பெற்று 26 மெடல்களை வாங்கி சாதனை படைத்துள்ளார். சேலம் இரும்பாலை அருகே உள்ள மாணவி நிஷாந்தினி பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று 26 மெடல்களை வாங்கியுள்ளார். இந்நிலையில் அவர் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள எங்களுக்கு போதுமான வசதி இல்லாத காரணத்தினால் தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் விளையாட்டுகளில் கலந்து கொள்ள நிதி உதவி செய்து தர கோரிக்கையாக வைத்து இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2வது முறையாக மனு அளித்துள்ளதாகவும் மாணவி கூறினார். தெலுங்கானா மாநிலத்தில் அரசு பேருந்து மீது ஜல்லிக்கற்கள் ஏற்றி சென்ற டிப்பர் லாரி மோதி கவிழ்ந்ததில் 17 பேர் பலியாகினர். தெலுங்கானா மாநிலம் ரங்கரெட்டி மாவட்டம் செவெல்லா மண்டபத்தில் உள்ள மிர்சாப்டாவில் ஆர்சிடி பேருந்து ஜல்லிக்கற்கள் ஏற்றி சென்ற டிப்பர் லாரியை மோதி கொண்டன. இதில் டிப்பர் லாரி பேருந்து மீது கவிழ்ந்தது. இதில் பேருந்து ஒருபுறம் அமர்ந்திருந்த பயணிகள் மீது ஜல்லிக்கற்களுடன் விழுந்ததில் 17 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இந்த விபத்து காரணமாக செவல்லா விஹார்பாத் தேசிய நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டருக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஜேசிபி மூலம் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணக்கந்தல் சின்ன மோட்டூர் கிராமத்தில் இருளர் இன மக்களுக்கு 16 வீடுகள் கட்டியதில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு பள்ளி குழந்தைகளுடன் போராட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டத்திற்கு உட்பட்ட பகுதியான கண்ணங்கந்தல் சின்ன மோட்டூர் கிராமத்தில் உள்ள இருளர் இன மக்களுக்கு தற்போது அரசு சார்பில் கட்டப்படுகின்ற வீடுகள் அனைத்தும் தரமற்றவை என்றும், மேலும் கட்டப்படுகின்ற வீடுகளுக்கு குடிநீர் வசதி, மின்சார வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து தரப்படவில்லை என்றும், ஒரு சில வீடுகளுக்கு பட்டா இன்னும் வழங்கப்படவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்ணங்கந்தல் சின்ன மோட்டூர் கிராம மக்கள் பள்ளி குழந்தைகளுடன் ஆட்சியரின் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கழனிவாசல் விளக்கு ஊரணி ஸ்ரீ பெரிய கருப்பர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசல் வடக்கு ஊரணிக்கு அருகில் அமைந்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ பெரிய கருப்பர், ஸ்ரீ சின்ன கருப்பர், ஸ்ரீ ராக்காட்சி அம்மன் கோவில் திருமயம் குடமுழக்கு திருவிழா திலகம் பர்மஸ்ரீ ராமசுவாமி சிவாச்சாரியார் குழுக்கள் சார்பில் வேத முழக்கத்துடன் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. விழாவில் காரைக்குடி எம்எல்ஏ மாங்குடி, காரைக்குடி மாநகராட்சி துணை மேயர் குணசேகரன், மாமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் 350 ரூபாய் கமிஷன் கேட்பதாக அழகிரிபாளையம் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கீழமாத்தூர் பஞ்சாயத்தை சேர்ந்த அழகிரிபாளையம் கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு வந்து தங்களது கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் முறையாக 100 நாட்கள் வேலை கொடுப்பதில்லை என்றும், மேலும் இந்த வருடத்திற்கு இதுவரை 14 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கியுள்ளதாகவும், அதிலும் நபர் ஒருவருக்கு 350 ரூபாய் கமிஷன் கேட்பதாகவும், மேலும் வீட்டு வரி மற்றும் தண்ணீர் வரி பஞ்சாயத்திற்கு செலுத்தினால்தான் பணம் வங்கி கணக்கில் போடுவோம் எனவும் அலுவலர்கள் கராராக கூறுவதாகவும் கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோவையில் அருள்மிகு வேத விநாயகர் வெள்ளை முனியப்பன் திருக்கோவிலில் திருக்குடை நன்னீராட்டு பெருஞ்சாந்தி விழா நடைபெற்றது. கோவை தெலுங்குபாளையம் புதூர்
பாரதி ரோடு முனியப்பன் நகரில் உள்ள அருள்மிகு வேத விநாயகர், அருள்மிகு வெள்ளை முனியப்பன், அருள்மிகு பாலமுருகன், அருள்மிகு கன்னிமார் ஆகிய தெய்வங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் திருக்கோவிலின் தர்மகர்த்தா நாகராஜ், தலைவர் நாகராஜன், செயலாளர் சுடலை, பொருளாளர் பாலாஜிலால், கோவில் பூசாரி ஈஸ்வரன், துணைத் தலைவர் கருப்பையா, துணை செயலாளர் பாலசுப்ரமணி, துணை பொருளாளர் பாண்டியன் மற்றும் கோயில் விழா குழுவினர்கள் சரவணன், ஆதித்யன், தினேஷ், கோகுல், ஹரிபிரசாத், முத்துரமேஷ், செல்வன், சுரேஷ், மணிகண்டன் மற்றும் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளரிடம் இச்சிப்பட்டி பகுதியில் உள்ள கோடாங்கிப்பட்டி கிராம மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி கோரிக்கை மனு அளித்துள்ளனர். இச்சிப்பட்டி கோடாங்கிபாளையம் ஊராட்சியில் அனைத்து சமுதாய ஏழை மக்கள் 25 ஆண்டுகளாக 250 குடும்பங்களுக்கு மேல் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ் வளர்ச்சி செய்தித்துறை அமைச்சராளரிடம் நேரில் இச்சிப்பட்டி கோடாங்கிபாளையம் ஊராட்சி மக்களுக்கு விலையில்லாத இலவச வீட்டுமனை பட்டா வழங்க பலமுறை கோரியும் இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை என்றும், எனவே உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று இச்சிப்பட்டி கிராம 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளரிடம் கோரிக்கை மனு வைத்து உள்ளனர். தாம்பரத்தில் மக்கள் படை கட்சியினர் செய்தியாளர்களை சந்தித்தார். சென்னை அடுத்த தாம்பரத்தில் மக்கள் படை கட்சி நிறுவனரும் பொதுச் செயலாளருமான தாம்பிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, கட்சியின் வேட்பாளர்களை அறிவிப்பதாகவும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்ற உயர்ந்த ஜனநாயகத்தை உருவாக்குவதே எங்கள் கொள்கை எனவும், எங்கள் கட்சியின் முக்கிய நோக்கமாக கல்வி, மருத்துவம் இலவசமாக கிடைக்க வேண்டும் எனவும், நதிகளை இணைக்க வேண்டும், வேளாண்மை, பனை, சிறு குறு வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் எனவும், கடன் இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் எனவும், இதை மக்கள் படை கட்சி வரவேற்பதாகவும், மேலும் மக்கள் படை கட்சியினர் அந்தந்த தொகுதிகளில் முழு ஆதரவை தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். சென்னை அரும்பாக்கம் அசோகா நகரில் தனியார் அறக்கட்டளை சார்பாக இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. சென்னை அரும்பாக்கம் அசோகா நகரில் அமைந்துள்ள வாராகி என்னும் தனியார் சமூக நல அறக்கட்டளையை வாராகி பிரகாஷ் நடத்தி வருகிறார். இதில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச டியூஷன் சென்டர் மற்றும் கணினி பயிற்சி வகுப்பு, யோகா மற்றும் தினமும் மதியம் அன்னதானம், மருத்துவ முகாம் என தொடர்ச்சியாக கடந்த 1 வருட காலமாக இலவசமாக நடைபெற்று வருகிறது. இதில் பயிற்சி அளிக்கும் ஆசிரியர்கள் பரமேஸ்வரி, சவிதா, மோனிகா, லதா, நீலாம்பிகை, பிரியா ஆகியோர்கள் இந்த பாடசாலையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளிப்பதை ஒரு சேவையாக நாங்கள் கருதுகிறோம் என்றும், எங்களுக்கும் அதில் ஒரு மன மகிழ்ச்சி இருக்கிறது என்றும் தெரிவித்தார். திருப்பூரில் மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்ணீர் மல்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். கோவை மாவட்டத்தை சேர்ந்த MLM நிறுவனம் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலை செய்து கை நிறைய சம்பாதிக்கலாம் என கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் விளம்பரங்கள் மூலமும் துண்டு பிரசுரங்கள் மூலமும் தங்களது நிறுவனத்தின் செயல்பாடுகளை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு சென்று சேர்த்தது. இந்த நிலையில் இந்த ஆசை வார்த்தைகளை நம்பி கூலி தொழிலாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் என பொதுமக்கள் பலர் 1 லட்சம் முதல் 3 லட்சம் வரை MLM நிறுவனத்தின் முதலீடு செய்த நிலையில் மாதங்கள் பல கடந்தும் முதலீடு செய்யாதவர்களுக்கு பொருளோ வேலையோ அவர்களுக்கான பணமோ எதுவும் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த பொதுமக்கள் தாங்கள் ஏமாற்றத்தை அறிந்து தங்களது பணத்தை மீட்டு தருவதோடு மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்ணீர் மல்க திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை, கோத்தகிரி, கூடலூர் போன்ற அந்த பகுதிகளில் நாளுக்கு நாள் வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் உள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர், ஊட்டி, கோத்தகிரி, கூடலூர் போன்ற பகுதிகளில் புலி, சிறுத்தை, கரடி, யானை, காட்டெருமை போன்ற வனவிலங்குகள் மக்கள் குடியிருக்கும் குடியிருப்பு பகுதிகளில் உணவு, தண்ணீர் தேடி அதிகமாக காணப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று காலை குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் சப்ளை டிப்போ பகுதியில் உள்ள குன்னூர் சாலையில் காட்டெருமையை கண்டு அங்குள்ள வாகன ஓட்டிகள் அச்சத்தில் தங்களது வாகனத்தை இயக்கதாக கூறப்படுகிறது. கண்மாய் நீர்வரத்து பாதையில் கோயில் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியாளரிடம் மனு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் இடையான்குடி அருகே மொச்சியேந்தல் என்ற விவசாய கிராமம் அமைந்துள்ளது. இந்நிலையில் இக்கிராமத்தில் உள்ள மொச்சியேந்தல் கண்மாய் மூலம் சுமார் 110 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இக்கண்மாயின் நீர்வரத்து பாதையில் சுமார் 4 ஏக்கர் நிலத்தில் தனிநபர் பட்டா பெற்று அதில் கோயில் கட்டுவதற்காக நடவடிக்கை எடுத்து வருகிறார். இதனால் கண்மாய்க்கு வரும் தண்ணீர் வரத்து பாதித்து விவசாயம் செய்ய இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி விவசாயிகள் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியை பொற்குடியை நேரில் சந்தித்து விவசாயம் செய்வதற்கு நீர்வழி பாதையில் இடையூறாக இருக்கும் இடத்தில் கட்டப்பட்டு வரும் கோயிலை தடுத்து நிறுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே அறிவள்ளூர் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஐயனார், விநாயகர், காளியம்மன் உள்ளிட்ட 7 ஆலயங்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா அரிவலூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பாம்புலியம்மன், ஸ்ரீ பிடாரியம்மன், ஸ்ரீ ஐயனார், ஸ்ரீ வீரன், ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகிய ஆலயங்கள் அமைந்துள்ளன. இந்நிலையில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் சிதிலமடைந்த நிலையில் காணப்பட்டதால் பொதுமக்கள் சார்பில் இவை மீண்டும் மறுகட்டுமானம் செய்யப்பட்டு ஆலயங்களின் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இக்காட்சியில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து கிராமத்தை சேர்ந்த இஸ்லாமிய பெருமக்கள் ஆலயத்திற்கு வந்திருந்து தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.